வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். வாங்க இப்போ நம்ம சட்னி ஒன்று பார்க்கலாம். வாங்க அந்த சட்னி என்னென்னு பார்ப்போம். நெருப்பே இல்லாமல் வதக்காமல் ராவாக ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையானது பல்லாரி ஒன்று வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5 வரமிளகாய் குட்டியாக வச்சுருக்கேன், சீரகம், பூண்டு, உப்பு, இவ்வளோ தான் தேவை. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நான் உப்பு மட்டும் போட்டுட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமானது எண்ணெய் தான் போட்டு இதில் அரைக்கணும். அதுதான் இதில் முக்கியமான பொருள். அதை சேர்த்து அரைச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியிலேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியே சேர்க்காமல் ஒரு எண்ணெயால் மட்டும்தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி நீங்கள் கலக்கி விட்ருங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த ராவா பச்சை வாடை அடிக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றீங்களோ, நம்ம இட்லி பொடிக்கெலாம் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்னா அதே மாதிரி தான். இதுக்கு நெருப்பு தேவையில்லை. வதக்கவும் செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அதனால் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தோசைக்கு மேலே இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.